தவறு செய்கிறவங்க மேலே குலசாமி வருமா? இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில குற்ற உணர்ச்சிகள் இருக்கும்ல. அந்த குற்ற உணர்ச்சிகள் அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு முழு நம்பிக்கைய குடுக்காது. நம்ம நாம இப்படி ஒரு தவறான ஒரு செயல் செஞ்சுட்டோமே, நம்ம மேல சாமி வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நான் அறிஞ்சத, தவறு செய்றவர்களுக்கு குலதெய்வத்தோட அருள், அந்த தேகம், அந்த உடல தாங்கி ஆள்றதுக்கு தகுதி உடையதா அமையுதா? இல்லையா? அப்படிங்கிறத தான் நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, தவறு அப்படின்னா என்ன தவறு? எது மாதிரியான தவறுங்கிறத பொறுத்து தான் அந்த குலதெய்வத்தோட அருளாசி கிடைக்கிறதும், கிடைக்காம போறதும் அந்த இடத்துல முடிவு செய்யப்படுது. சரிங்க, அது மாதிரி என்னங்க தவறு? என்னங்க மனுஷன் தானங்க. மனுஷன் ஆணைக்கு அடி செருக்கும்பாங்க. தவறு செய்யாத பெருமக்கள் இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. குலதெய்வத்துக்கு எப்படி அப்படின்னா, சாதாரண மனுஷனுக்கும் சாமிய சுமக்கிற தேகத்த உடையவங்களுக்கும் ஒரு சில நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. விதிவிலக்குகள் இருக்கு. இன்னைக்கு இப்ப நான் சாதாரணமா இருக்கேன் அப்படின்னா, என் மேல சாமி வரல, தெய்வத்த நான் உணரல, தெய்வத்த என்னால ஆட முடியல. எனக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே இல்லன்னா, நான் செய்யிற தவறு அது எனக்கு கர்மாவா, கண்டிப்பா செஞ்ச தப்புக்கு தண்டனை இந்த காலம் குடுக்கும், இயற்கை குடுக்கும். நான் அனுபவிச்சே ஆவேன். ஆனா, நான் ஒரு சாமியாடியா இருக்கேன். என் மேல சாமி வருது. நானும் சாமி ஆடுறேன். சாமி தொட்டு என்னைய அணைக்குது. நானும் தெய்வத்த சொல்லி அருள் வாக்கு சொல்றேன். அந்த தெய்வத்தோட ஆயுதத்த எடுக்கிறேன், ஆடுறேன், ஆந்தி அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். மறுபடியும் அது மாதிரி அந்த சாமி என்னைய தொடுமா? அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு. சரிங்க, என்ன தவறு? சாமிக்கு பிடிக்காது என்ன? சாமிக்கு பிடிக்காதது 3 விஷயம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, முதல்ல என்னது அப்படின்னா, தீட்டு. தீட்டு சார்ந்த விஷயங்கள், பொருட்கள். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு அசுத்தம். எப்படி? அந்த அசுத்தம் அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு பிடிக்காத ஒண்ணு. இன்னொன்னு இலவு வீடு. இப்ப அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த ஒரு உயிர் போன அந்த அந்த நேரம், அந்த ஒரு சில நேரம், அந்த இது போன்ற அந்த இடங்கள், இது போன்ற விஷயங்கள் பிடிக்காது. சரி. 3மே சரியா இருக்கேங்க. நான் இந்த 3 வீட்லயும் ஆகாரம்லாம் எடுக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இது மட்டுமல்ல, இது தவறு இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு தான். இத மீறி நம்மள அறியாம செஞ்சாலும் நமக்கு ஒரு சில ஒவ்வாமைய உருவாக்கி நான் அந்த சாமி அத சரி பண்ணிக்கிறான். இத மீறி நான் போய் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு ஒரு சில ஒவ்வாமைய என் உடம்புல காட்டி, அத மறுபடியும் அத சரி பண்ணி, அந்த பெருமக்கள் அழகா சாமியாடி அதெல்லாம் வருவாங்க. ஒரு சில நாள் சேராம போகும். ஒரு சில பேருக்கு தலைவலி வரும். ஒரு சில பேருக்கு வாந்தி அது மாரி வரும். ஒரு சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போகும். அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள அத 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 சரி பண்ணி அவர்கள அந்த சாமி மறுபடியும் ஆடும். ஆனா, தவறுல வந்து ரொம்ப செய்யக்கூடாத தவறு என்ன அப்டின்னா, ஒரு சில தவறுகள். இந்த தவறுகள் செய்றவங்களுக்கு அந்த சாமி கண்டிப்பா அவங்கள தொடவே தொடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர்கள அந்த சாமி விட்டு விலகுன்னு தான் அப்டி சொல்லுவேன். என்ன அப்டின்னா, அதாவது எப்படி சொல்றது அப்டின்னா, நான் ஒரு தவறான ஒரு நிலையில இருக்கேன். தவறான ஒரு சூழ்ச்சி, தவறான ஒரு சூட்சமங்கள். அதனால நான் அந்த ஒரு தவற செஞ்சுட்டேன் அப்டின்னா கூட, அதுக்குமே வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, அப்படி என்னங்க தவறு என்னங்க? நீங்க சொல்ற தவறு என்னங்க? அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, எப்படி? ஒழுக்கம் இல்லாம நாம இருந்தோம் அப்படின்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, எப்படிங்க? புரியிற மாரி சொல்லுங்க. ஒழுக்கம் அப்படின்னா என்னங்க? ஒழுக்கம்னு நீங்க எத சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இந்த தேகம் அசுத்தப்படாதுங்க. இந்த தேகம் என் மேல ஒரு சாமி வந்திருக்கு அப்படின்னா, அந்த தேகத்த நான் அசுத்தப்படுத்தக் கூடாது. அப்ப எனக்கு இருக்கிற கட்டுப்பாடு என்ன? எல்லா விஷயங்கள்லயும் நான் செய்யிற வினை, பழி, பாவ செயல், தீய வினை, என்னுடைய ஆசா, பாசா, காமம் சார்ந்த விஷயங்கள். இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துலயுமே அந்த கட்டுப்பாட மீறி நான் போறேன். ஒரு சில மக்களுக்கு, நன்மக்களுக்கு தொடர்ந்து தீய வினைகள செஞ்சு, செஞ்சு நெறைய பழி, பாவங்கள சுமந்துக்கிட்டே வர்றேன். நான் செய்யிற செயலால அந்த இடத்துல ஒரு சில உயிர் இழப்புகள் ஏற்படுது. நான் செய்யிற செயலால அங்க ஒரு சில மனவேதனை, கஷ்டம் பெருவாரியான மக்களுக்கு ஏற்படுது. நான் செய்யிற செயலால நிறைய பாதிப்புகள், நிறைய சின்ன சின்ன உயிர்கள் அந்த இடத்துல சேதமாகுதுங்கிற பட்சத்துல, அது எனக்கு பெரும் ஒரு பின்னடைவா அமையும். இப்ப தெய்வம்னா என் மேல வர்ற சாமி என்னைய விட்டு விலகும்.
ஏங்க, நல்ல தேகம், நல்ல இடம், நல்ல இருப்பிடம், நல்ல வாகனம். அந்த இடத்துல தானே சாமி சம்மணங்கால் போட்டு உட்காரும். அப்படி உட்கார்ந்த சாமி அந்த இடம் நல்லா இல்ல அப்படின்னா, சரி இதெல்லாம் நான் செய்ய 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 அதிகமான காமம், ஆசை, பேராசைகள்ல கண்ணு முன்னு தெரியாம கட்டுப்பாட மீறி ஒரு சில அசுத்தமான செயல்கள், அது மாதிரி பல அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள நான் செஞ்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சரியா இருக்கிற அந்த அழகான வாகனமா, இருப்பிடமா என் உடம்பு இருக்காது. அப்ப அந்த இடத்துல இருக்க சாமி தங்கரிக்காது. முதல்ல இதெல்லாம் சாமி செய்யவே விடாது. உண்மையான சாமி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமியாடி ஒரு மக்களை செய்ய அனுமதிக்காது. அனுமதிக்கவே அனுமதிக்காது. அடிச்சு ஒரு அடி அடிச்சு படுக்க கூட போட்டு அந்த இடத்த அந்த செயலை செய்ய விடாது. ஆனா அதெல்லாம் மீறி அந்த செயல்களை செஞ்சு செஞ்சு பிறருடைய கர்மாக்களையும், பிறருடைய தீய வினைகளுக்கும், பிறருடைய கண்ணீருக்கும் நான் அந்த இடத்துல நான் நின்னேன் அப்படின்னா, என் மேல இருக்கிற தெய்வம் என்னை விட்டு விலகும். இந்த சாமியாட்ட வராது. வரவே வராது. இப்ப நாம செய்ய தவறு என்ன? நம்மளால முடிஞ்ச நல்லதைத்தான் செய்யணுமே தவிர, நாம கர்மாக்கள, பழி பாவங்கள, தீய வினைகள, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இது போன்ற செயல்கள்ல ஈடுபடாம, ஆசை பேராசையில காமம்ங்கிற அந்த ஒரு சில விஷயத்துல மூழ்காம, குடி அதே மாரி போதை வஸ்துகள்ல எல்லை மீறி, தடம் மாறி, திசை மாறி பயணிக்காம, அந்த கட்டுப்பாட இழந்து நாம நாம செய்கிற செயல் நம்மை பாதிக்குது அப்படின்னாலும், மற்றவர்கள் அந்த இடத்துல பெருவாரியான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பாவம் என்னை தொடும்போது என்கிட்ட இருக்கிற சாமி என்னை விட்டு விலகும். இல்லைன்னா அந்த சாமியை நான் உணரவே முடியாது. என் மேல வரவே வராது. அது எப்படிங்க நீங்க சொல்றது உண்மையாகும்? என் மேல தான் சாமி வந்துருச்சேங்க. என்கிட்ட தானங்க இருக்கு. அப்புறம் எப்படிங்க அந்த சாமி என்னை விட்டு வெளிய போகும்னு ஒரு சில மக்கள்லாம் கேட்கலாம். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, தெய்வம் முடிவெடுக்குங்க. தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில என்னைய சுமந்து சாமி ஆடுற பெருமக்கள் நீ தான் வாகனம்னு தெய்வம் எடுத்த முடிவு தான். அந்த சாமி எடுக்கிற அந்த முடிவு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தந்த காலகட்டங்கள்ல இந்தந்த வாகனம், இதுக்கப்புறம் இந்த வாகனம் திசை மாறும், வழி மாறும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமி அந்த இடத்துல கணிச்சு தான் அந்த சாமி அந்த வாகனத்த தேர்ந்தெடுக்கிறது. ஆனா, ஒரு சில நேரங்கள்ல தீய வினைகளால எதிர்மாறான செயல்களால எந்த தெய்வம் கணிச்சுச்சோ அந்த தெய்வத்துக்கு கூட ஏற்படுகிற ஒரு சில இழப்புகளால அங்க ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகள் அந்த இடத்துல பாதிக்கப்படுற ஒரு சில அந்த சாமியாடியோட தேகங்கள் கூட அது அது கூட அதை கூட சரி பண்ணிடும் அந்த தெய்வம். நான் நிலையிழந்து இருக்கனப்பா, நீ நிலையிழந்து இருக்க, உன்னைய சுத்தி இவ்வளவு சூட்சமங்கள், சூழ்ச்சிகள், மாந்திரிக தாந்திரிகங்கள் நடக்குது, அதனால தான் இது உனக்கு செய்ய நீயா செய்யல, உன்னை மீறி இந்த இடத்துல அந்த விஷயங்கள் உன்னை செய்ய வச்சிருச்சு, அதனால நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு அந்த சாமி ஒரு சில சாமிகளை ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு சில தெய்வங்கள்லாம் தெய்வம் நல்லா இருந்து மனுஷன் ஆசா வாசங்களுக்கு போய் இது போன்ற தீய வினைகள்ல அப்படியே தொடுறது பரவாயில்ல, அத அள்றது பரவால்ல. உள்ள முங்கி கிடந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஆட்கள அது மாதிரி செய்யும் தவறுகள அந்த சாமி அனுமதிக்காது. அவர்கள அந்த சாமி விட்டு விலகிரும். விட்டு விலகுனதுக்கு அறிகுறியா என்ன நடக்கும் தெரியுமா? சாமி விட்ட கணம் செஞ்ச தவறு பெரும்பளவு செஞ்சு, அந்த இடத்துல உயிர் சேதாரம், உடல் சேதாரம், பொருள் சேதாரம் எல்லாமே அந்த இடத்துல நடந்துரும். மீள முடியாதுங்க. மீள முடியாது. நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா, என் தெய்வம் இருக்கு, என்னைய காக்குது அப்படின்னா, ஒரு சில தெரிஞ்சு தெரியாம, அறிஞ்சு அறியாம செஞ்சத கூட மீண்டு என்னைய பாதுகாப்பா வச்சுக்கிறேன். நான் ஆகக்கூடாத காரியத்த நான் செஞ்சு, என் தெய்வத்தையே ஒரு கோபக்குறிக்கு உண்டாக்கி, என்னை விட்டு நான் வெளியேற செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் பாதுகாப்பு இல்லாத, கவசம் இல்லாத வெற்று உடம்பா நான் ஆகும்போது, என்னைய நிறைய எதிர்மறை சக்திகள் என்னைய சாடி நின்று, அப்ப அது என்னைய முழுங்கிரும். நான் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, நடக்கவே நடக்காது. ஒரு சில பேர் கடைசி கட்டம். அது மாதிரியான நேரங்கள்லாம் இது நடக்கும். ஆனா, அதக்கூட அந்த சாமி முடிஞ்ச அளவு பாதுகாத்து அவங்கள மேடேத்திரும். அவர்கள பாதுகாத்துரும். அவர்கள அழகா அந்த வழி மாறுன அந்த திசை மாறி போறவங்க சரியா அணைச்சு அந்த வழிக்கு கொண்டு வந்துரும். எதுவாக இருந்தாலும் அது முடிஞ்ச அளவு அந்த சாமியும் முயற்சி பண்ணும். பாதுகாக்க. ஒரு காலகட்டம் வரும்போது வேற வழியே இல்லங்கிற பட்சத்துல, சரி இது விதி பலாபலன் அப்படிங்கிற மாரி விட்டுரும். அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்ப நாம செஞ்ச தவறு அந்த இடத்துல அந்த நீதியின் தராசு நம்ம பக்கம் இல்லாம நாம செஞ்ச பாவங்கள் நமக்கு ஒரு சில தண்டனைகளாக நாம கிடைக்க பெறுவோம். தெய்வ சக்தி நம்மளை விட்டு விலகும்.
அதனால அந்த பதிவின் மூலமா யாரையும் அச்சப்படுறதுக்காக இதை நான் சொல்ல வரல. சாமியை சுமக்கிறதுங்கிறது மடியில நெருப்ப கட்டினதுக்கு சமம். உண்மையா, நீதியா, சத்தியமா, நேர்மையா, மனசாட்சிக்கு உண்மையா, குற்ற உணர்ச்சி இல்லாம 4 மக்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு நல்ல எண்ணங்களோட வாழ்ந்து வர்ற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். அந்த பெருமக்கள் கட்டுப்பாடை இழக்கக்கூடாது. சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் தெய்வத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் முதன்மையான பெருமக்கள், போற்றப்படக்கூடிய பெருமக்கள், தெய்வம் பேசும் தேகத்தை உடைய பெருமக்கள். அவர்கள் இதுபோன்று கட்டுப்பாடுகளை நாளும் கடைபிடிக்கணும். தெய்வத்திற்காக தன்னை ஒரு சில இடங்களில் அர்ப்பணிக்கணும். தெய்வத்தின் சக்தியை எடுத்துரைக்கும் பேராற்றல் கொண்ட பெரும் சக்திகளாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பிரதிபலிப்பு, நீங்கள் உங்கள் தெய்வத்தின் முகம். நீங்கள் மாறும்போது உங்கள் தெய்வம் அந்த இடத்துல அதனுடைய முகம் மாறும், அதனுடைய பிரதிபலிப்பு அந்த இடத்துல பாதிக்கப்படும். அப்ப நான் மனுஷன், என் மேல வர்ற சாமி எல்லா மக்களையும் காக்குற சாமி, எல்லா தலைமுறைகளையும் காத்து வர்ற சாமி, என்னால ஏன் சாமி பாதிக்க கூடாது? அப்ப என்னை உதறி விட்டு ஒரு ஆளா இல்ல, இந்த ஓர் ஆயிரம் குடும்பமான பார்க்கும்போது ஒரு ஆளை உதறி விட்டு 1000 குடும்பத்தை தான் பார்க்குமே தவிர, நாம செய்யற எப்படி சொல்றது அப்படின்னா, செய்யக்கூடாத பழி பாவங்களை அந்த சாமி ஏத்துக்காது. நாம செஞ்ச தவறுக்கு ஏற்ப தண்டனையை நாமளே அனுபவிப்போம். சாமியே இருந்தாலும் சாமி விட்டு விளணும்னு நாமளே கிறுக்கு குத்தி பித்து பிடிச்சி ஒரு நிலையில நாம போய் உட்காந்துருவோம். மீண்டேறவே முடியாது. அதனால அறிவோம் அன்பர்களுக்கு, சாமியாடி ஒரு மக்களுக்கு சாமியை சுமந்தோம் ஏனோ தானமா வாழ்ந்தோம் போனோம்னு இருந்துடக்கூடாதுங்க. சாமி உங்க மேல வருதா, அப்படியே முத்தா இருக்கணும், மணியா இருக்கணும். இப்படி உண்மைக்கு, நீதிக்கு, நெருப்புக்கு நேரா, நேர்மைக்கு நெருப்பா இருக்கணும். தூய உள்ளத்தோட, அழகான அளவற்ற பக்தியோட, அள்ளி இறைக்கிற அன்போட, பாசத்தோட, மன்னிக்கிற குணத்தோட, எல்லாத்தையும் நேசிக்கிற தாய் இல்லத்தோட நீங்க இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற தவறுகள் நாம செய்யவே கூடாது அப்படிங்கிறது நினைவூரத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.